வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுராவில் வந்திருந்தார். என்னென்னா தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் தேர்தல் கூட்டம் அங்கே நடந்தது. ஏடிஎம்கே தான் அந்த ஃப்ரண்ட்டுக்கு தலைமை தாங்குது, எடப்பாடி தலைமையிலுடைய ஏடிஎம்கே. அதில் டிடிவி தினகரன்லாம் இப்போ உள்ளே வந்துட்டார். எப்படி எல்லாம் பேசினார் நமக்கு தெரியும். எடப்பாடி ஏற்று இன்னொருத்தர் பாமக தலைவர் அன்புமணி, அவரும் என்னெல்லாம் பேசினார், எடப்பாடி அவரை பற்றி என்ன பேசினார் எல்லாம் தெரியும் நமக்கு. இதெல்லாம் அமித்ஷா தலைமையில் ஒரு 6 மாதம் உட்காந்து அவங்கள தட்டி 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 கொண்டு வந்து இந்த அணியோடு சேர்த்து விட்டுருக்காரு. எடப்பாடி தலைமையிலான அணியில் இது நடந்திருக்க ஒன்று. அது சம்மந்தமாக அப்புறம் பேசுவோம் நம்ம அரசியல்லாம். இப்போ இவர் என்ன, பிரதமர் எப்போவுமே என்ன தமிழ்நாடுனா கொஞ்சம் நெஞ்சம் துடிச்சிடும். அவருக்கு தமிழில் இன்னும் ரொம்ப பயங்கரமாக நெஞ்சம் துடிக்கும். அது உண்மைதானா இல்லையா? தமிழ்நாடுக்கு அவங்க மத்திய அரசு என்ன செஞ்சிருக்கு, மோடிங்கிற தனிநபரை பற்றி பேச வேண்டாம். அது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷமாக 10 வருஷமாக என்ன செஞ்சுருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஃபஸ்ட்டு மதுரையில் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அந்த இதை ஆரம்பிக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க மதுரையில். இன்னும் 5 வருஷம் ஆச்சு, ஒரு செங்கல் கூட இதில் நகலில் ஒரு செங்கல் கூட அதில் வைக்கலைங்க. அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய அநீதி தமிழ்நாட்டுக்கு அது நடந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது ஜிஎஸ்டி முக்கியமானது. நம்மளுடைய ஸ்டேட் கிட்டத்தட்ட 25% கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்ம 5 சதர்ன் ஸ்டேட் சேர்ந்து 25% கான்ட்ரிபியூட் பண்ணுது நேஷனல் இதுக்கு, டேக்ஸ் ரெவென்யூவில். ஆனால் நமக்கு கிடைக்கிறது என்னமா 15% ஒன்று கிடைக்கிறது. அந்த இது கூட கிட்டத்தட்ட தமிழக முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 3800 கோடி அப்படியே அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கிது, நம்ம கொடுக்கல. ஆனாலும் தமிழ்நாடு அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி இவங்களுடைய ஃபண்டு வச்சு இந்த எல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி ஒரு ஃபண்டு வச்சு நம்ம தமிழகம் முன்னேறி கொண்டிருக்கிறதுங்கிறது ஒன்று. மூன்றாவது, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க 2 வருஷம் முன்னாடி. அதெல்லாம் எல்லா ஸ்டேட்ஸும் ஆஸ் யூஷுவல் அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபி ஆளும் அரசாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்கு. அது அவங்களோட இது. ஆனால் தமிழ்நாடு அதை ஏற்றுக்கலை. ஏன்னா ஒன்று, இது மறைமுகமாக ஹிந்தி திணிப்பு இருக்குதுன்னு ஒன்று. ரெண்டாவது, இந்த கல்விக் கொள்கைகளை யூனிலேட்டரலாக அறிவிச்சிருக்கீங்க. எல்லா ஸ்டேட்ஸையும் உட்காந்து பேசி அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனைகள், கல்வியில் உள்ள பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த கல்விக் கொள்கையை அறிவிக்க வேண்டும். நீங்கள் இப்படி அறிவிக்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அதில் அந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் இணைச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இவங்களுக்கு கல்விக்காக ஒரு தொகை கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அதை முற்றிலும் கொடுக்க முடியாது. நீங்கள் இந்த கல்விக் கொள்கையை, எங்களுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அடுத்தது பார்ப்போம். இன்னொரு விஷயம், சான்ஸ்கிரிட். அது நல்ல மொழி. எல்லா மொழிகளும் நல்ல மொழிகள் தான். இல்லை, இந்தியாவில் கிட்டத்தட்ட 15,000 மொழி இருக்கிறதா கேள்விப்படுறேன். அதில் ஒருத்தர் பேசினாலும் 5 பேர் பேசினாலும் அதை நம்ம பாதுகாக்கணும். ஆனால் தமிழ் மொழிங்கிறது மிக தொன்மையான மொழி. சான்ஸ்கிரிட்டுக்கு ஈக்குவலாக அதுவும் அந்த காலத்திலே இருக்கிற மொழி. சான்ஸ்கிரிட் இன்றைக்கி யாரும் பேசுவ மொழியாக அது இல்லை. அது ஒன்லி கோவில் இந்த இதுக்காக மட்டும், பூஜை சமாச்சாரம் மட்டுமா அது இருக்குது. வேறு ஒன்றுமே காமன் மேனுக்கு எதுவும் புரியாது. அவனும் பேசின்றப்பா சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதை அந்த மொழியை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் அந்த ஒன்றுமில்லாத ஒரு மொழிக்கு அவங்க கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் 300 கோடி அலாட் பண்ணுது ப்ரமோஷனுக்கு. ஆனால் தமிழ்நாடு தமிழுக்கான ப்ரமோஷன் ஃபண்டு 25 கோடி தான் வகிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஓரவஞ்சனை. தமிழ்னு சொல்லிக்கிட்டே தமிழுக்கு எதிராக இந்த மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படிலாம் தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை பண்ணுதுங்கிறதுல. அடுத்தது, தமிழ்நாடு கவர்னர் இங்கே நமக்கு ஒரு 5 வருஷமாக எப்படி தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாருங்கிறது நம்ம பார்க்குறோம். அது கவர்னர் மட்டுமே அது செய்கிறதா நம்ம நினைக்கக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் தமிழ்நாடு கவர்னர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
ஒரு கிட்டத்தட்ட எக்கச்சக்க பில் பாஸ் பண்ணாலும் அதை ஒன்று பிரசிடெண்ட்டாக அனுப்பணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணணும். எதுவுமே செய்யாமல் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு உட்காந்துட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு தமிழ்நாடு கேஸ்லாம் போட்டு அதில் ஓரளவுக்கு வெற்றி கண்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அப்படி இன்னமும் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அசம்பிளிக்கு வராரு, 3 வருஷம் இதான் நடக்குது, தேசிய கீதம் பாடல, அதான் முதல்ல பாடணும் அப்படி ஒரு வம்பு பண்ணி உடனே ஒரு வாக் அவுட். அந்த ஸ்பீச்சை கவர்னர் ஸ்பீச்சுன்னு ஒன்று உண்டு, அது தமிழ்நாடு அரசு எழுதி கொடுக்குறது தான் அவங்க பேசணும். இதான் கான்ஸ்டியூஷன். அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தமிழக அரசால் மாநில அரசு என்ன எழுதி கொடுக்குதோ, என்ன கொள்கை திட்டங்கள் வகுக்குதோ அதை தான் அவர் அங்கே படிக்கணும். அதை அவர் படிக்காமல் போயிடுறாரு. 3 வருஷமாக இது நடக்குது. இந்த மாதிரியான இன்னல்களையும் தமிழ்நாடு கொடுத்து கொண்டு இந்த பக்கம் தேர்தலில் பாஜக எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரே கூட்டமாக வச்சுக்கிட்டு நம்மளை தமிழ்நாட்டை ஏமாற்றுவதற்கு ட்ரை பண்ணுது. இதான் முக்கியமான விஷயம். பின்னாடி அரசியல் போக்குகள்லாம் பற்றி, தமிழ்நாடு அரசியலில் என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் பற்றி சொல்லுவோம். ஆனால் முக்கியமான விஷயம் பாஜகவின் பாரதிய ஜனதா கட்சி அதை சார்ந்த மத்திய அரசு கிட்ட ஒரு ஆன்டி தமிழ்நாடு என்பதை மட்டும் இன்று நம்ம பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் நன்றி, வணக்கம்.